இந்த பஸ் எப்போ வரான்னு வேற தெரியல. உங்களை அப்படி எங்கே போகணும்? எனக்கு கன்னியாகுமரி போனோம். அது சரி, நீங்க எங்க போனோம்? எனக்கும் அங்கே தான் போகணும். அப்படியா? நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸ். அது சரி, ஆனால் நிற்க நல்ல பணக்காரனா இருப்பானோ? தம்பி, உன் பேர் என்ன? என்னோட பேர் தான் மட்டன். ஆமா, நீ எங்க போற? முப்பக்கம் கடல் கொண்ட மாப்பலா வாழை கன்னியாகுமரி தான் நான் செல்கிறேன். ஓ, நீ அங்கதானே போற? அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்களும் அங்கே தான் போகிறீங்களா? சரி, நம்ம அப்போ ஒரே பஸ்ஸில் போகலாம். ஒரு முட்டாள் மாட்டினா இவனுக்கிட்ட நம்ம ஏசி பஸ்ல போயிடலாம். செலவெல்லாம் அவனே பார்த்துப்பான். தலைவா, ஆமாம், இது யாரு? இதான் நம்ம ஃப்ரெண்டு தான். ஓகே ஓகே, நம்ம 3 நேரம் போகலாம். ஓகே, அப்போ ஏசியில் போகலாமா? என்னது ஏசியா? எனக்கு அவ்வளோ பைசா ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறது. பஸ் வந்துருச்சு, போவோம். நம்ம இவனை ஏதோ பெரிய பணக்காரன்ல நினச்சோம். எது எப்படியோ வந்தாச்சுல. கன்னியாகுமரியில மீன் ஃபேமஸ் தான். போய் சாப்பிடுவோமா? சரி, அவனையும் கூப்பிடும். மட்டா எங்க வா, மீன் சாப்பிடலாம். சாப்பிடலாம், ஆனால் எனக்கு பைசா இல்லையே. நான் வாங்கி தரலாம். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல? ஆமா ஆமா, நான் வாங்கி தந்தது டேஸ்டா தானே இருக்கும். ஐயையோ, முள்ளு மாட்டிட்டு. இவனே முள்ளு மாதிரி இருக்கேன், இல்ல முள்ளு மாட்டி இருக்கா? ஏன்னா இந்த செருப்பு வச்சுக்கா. முள்ளு காலில் குத்த இல்லை, தொண்டையில். ஏன்னா இந்த முள்ளை வச்சுக்கா. எதுக்கு? முள்ளால தான் எடுக்க முடியும்.